இதே எடப்பாடி பழனிசாமி சாட்டை துரைமுருகன் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அண்ணாமலை அண்ணாவையும் தவறாக பேசிவிட்டார்னு கொந்தளிச்சாரு. அப்பயே சீமான், அதாவது அண்ணாமலை பேசினது கூட அரசியல், அது அரசியல். ஆனால் சீமான் பேசியது ஒரு பெண்மணி, ஒரு இரும்பு பெண்மணியாக அறியப்பட்டவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அதிமுகவை 30 ஆண்டு காலம் கட்டுப்படுத்தி அதை ஆளுகிற கட்சியாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு வழிநடத்தியவர். அப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிற பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமி அரசியல், இப்ப நான்லாம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தேன். எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டு இன்றைக்கு உருவாயிருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதாவால் சட்டமன்ற உறுப்பினராகி, ஜெயலலிதா அவர்களால் அமைச்சராகி பயன்பெற்ற இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இதுவரை இந்த நிமிடம் வரை ஒரு கண்டன குரல், ஒரு கண்டன அறிக்கை வெளிவரல. ஆனா நேற்று அந்த சாட்டை துரைமுருகனுக்கு உடனே கண்டன குரல், அவரோட கைதுக்கு கண்டிக்கிறார்.